எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. மத்திய நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாளை தாக்கல் செய்ய உள்ளார். 7வது முறையாக அவர் தாக்கல் செய்யும் நிதிநிலை அறிக்கை என்பது அவருக்கான சிறப்பாக இருந்தாலும் சாதாரண மக்களுக்கும் வருவாய் பிரிவினருக்கும் பட்ஜெட்டில் என்ன இருக்க போகிறது என்று தெரியவில்லை. அதேபோல விலைவாசி உயர்வுக்கு தீர்வுகளை தேடும் விதமாக இந்த பட்ஜெட்டில் இருக்குமா என்ற கேள்வியும் இருக்கிறது. இந்திய பொருளாதாரம் வேகமாக வளர தேவையான தளம் அமைக்கப்பட்டுள்ளது என பொருளாதார ஆய்வு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் 2047 வருடத்திற்குள் வளர்ச்சியடைந்த பாரதம் என்கிற பிரதமர் மோடியின் குறிக்கோளை அடிப்படையாக கொண்டு மத்திய நிதிநிலை அறிக்கை அமையும் என்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்கள். ஆந்திராவுக்கு சிறப்பு நிதி ஒதுக்கீடு தேவை என தெலுங்கு தேசம் கட்சியும், பீகார் மாநிலத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டுவர தங்களுக்கும் சிறப்பு நிதி ஒதுக்கீடு தேவை என ஐக்கிய ஜனதாதளம் கட்சியும் வலியுறுத்தி வரும் நிலையில் கூட்டணி கட்சிகளின் கோரிக்கையை புறந்தள்ள இயலாத கட்டாயத்தில் தனி பெரும்பான்மை இல்லாத பாரதிய ஜனதா கட்சி திணறுகிறது. பணவீக்கம் இந்த நிதியாண்டில் 4.5 விழுக்காடு குறைந்து அடுத்த நிதியாண்டில் மேலும் 4.1 விழுக்காடு குறையும் என ரிசர்வ் வங்கி தரவுகளில் குறிப்பிட்டிருந்தாலும் பொருளாதார ஆய்வறிக்கை சில உணவுப் பொருட்களின் விலை உயர்ந்து வருவதை ஒப்புக்கொண்டுள்ளது. அரிசி, கோதுமை, பருப்பு வகைகள், சமையல் எண்ணெய், பால் மற்றும் காய்கறிகள் ஆகிய அன்றாடம் பயன்படும் பொருட்களின் விலை உயர்வதை தடுக்காவிட்டால் பாரதிய ஜனதா கட்சி மக்களவைத் தேர்தலில் எதிர்பார்த்த வெற்றியை பெறாதது போலவே சட்டசபை தேர்தல்களிலும் பின்னடைவை சந்திக்க வேண்டி வரும் என்பது பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுக்கு அழுத்தத்தை அளிப்பதால் சாதாரண மக்களின் நிதிச்சுமையை குறைக்க நிர்மலா சீதாராமன் நடவடிக்கை எடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பணவீக்கம் இந்திய அரசாங்கத்தினுடைய அறிக்கைப்படி கட்டுப்பாட்டில் இருக்கு. ஆனால் உலக அளவில் பார்க்கின்ற பொழுது பணவீக்கம் என்பது ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருக்கிறது. பணவீக்கம்னா என்னன்னு ஒரு பாமர மக்களுக்கு தெரியணும்னா எத்தனை சதவீதமானது விலை ஏறிக்கொண்டே செல்கிறது என்பதுதான் பணவீக்கம்னு பார்க்குறோம். ஆனால் பணவீக்கம் கட்டுப்பாட்டில் இருந்தால் கூட உணவு பணவீக்கம், ஃபுட் இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம், அது கட்டுப்பாட்டில் இல்லை. வரக்கூடிய மத்திய அரசு வரவு செலவு திட்டத்திலே பணவீக்கத்தை குறைப்பதற்கான நேரடி மற்றும் மறைமுக வழிமுறைகளை கடைபிடிப்பார்கள். வருமான வரிச்சலுகை மற்றும் பிற நடவடிக்கைகள் மூலம் விலைவாசி உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரணம் அளிக்க மோடி அரசு முயற்சி செய்யும் என பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் கருதுகிறார்கள். வேலைவாய்ப்புகளை பெருக்க வேண்டிய கட்டாயம் நிர்மலா சீதாராமனுக்கு இன்னொரு சவாலாக இருக்கிறது. இந்தியாவில் 56.5 கோடி மக்கள் பல்வேறு வேலைகள் மூலம் தங்களுடைய வாழ்வாதாரத்தை ஈட்டும் நிலையில் இதில் கிட்டத்தட்ட 45 விழுக்காடு விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில்கள் மூலமே வேலைவாய்ப்பு பெறுகிறார்கள். ஆகவேதான் விவசாயம் சாராத துறைகளில் ஒவ்வொரு வருடமும் 78.5 லட்சம் வேலைவாய்ப்புகளை 2030 வருடம் வரை தொடர்ச்சியாக உருவாக்க வேண்டும் என பொருளாதார ஆய்வு அறிக்கை குறிப்பிட்டுள்ளது. ரிசர்வ் வங்கி அளித்துள்ள 2 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான டிவிடெண்ட் மற்றும் எதிர்பார்த்ததை விட அதிக வரி வசூல் காரணமாக மத்திய அரசின் நிதிநிலை வலுவாக உள்ளது. ஆகவே கூடுதல் ஒதுக்கீடுகள் மூலம் தொழில்துறைக்கு ஊக்கமளித்து வேலைவாய்ப்புகளை பெருக்க மத்திய அரசு முயற்சி செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக முதலீடு மற்றும் உற்பத்தி அடிப்படையில் தனியார் நிறுவனங்களுக்கு சலுகைகள் வழங்கப்படலாம் எனவும் அத்தகைய சலுகைகளை வேலைவாய்ப்பு அடிப்படையில் நிர்ணயம் செய்ய வாய்ப்பு உள்ளது எனவும் வல்லுநர்கள் கருதுகிறார்கள். விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6000 ரூபாய் உதவித்தொகை மற்றும் ஏழை மக்களுக்கு இலவச உணவு தானியங்கள் அளிப்பது போலவே மருத்துவ வசதிக்காக புதிய திட்டங்கள் அறிவிக்கப்படலாம் என கருதப்படுகிறது. சுய தொழில் செய்ய விரும்புபவர்களுக்கு பயிற்சி மற்றும் மானிய நிதி உதவி ஆகியவற்றை அளிக்கும் திட்டங்களையும் மத்திய அரசு அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வேளாண் துறையைப் போலவே மகளிர் மற்றும் இளைஞர்களுக்கும் பல்வேறு திட்டங்களுக்கான ஒதுக்கீடுகளை அதிகரித்து ஊக்கமளிக்க மோடி அரசு நடவடிக்கை எடுக்கும் என்பது எதிர்பார்ப்பாக உள்ளது. பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தனது 7வது பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். சீன எல்லை மற்றும் பாகிஸ்தான் எல்லையில் உள்ள பல்வேறு சவால்களை கருத்தில் கொண்டு பாதுகாப்பு துறைக்கும் கூடுதல் நிதி ஒதுக்கப்படும் என வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக புதுதில்லியிலிருந்து கணபதி சுப்பிரமணியம். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிக ஆடி சேல், தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.